கால்குலேஷன்ஸ் தப்பாவே தப்பாவது அப்படின்னு சொல்லுவாங்களே, தொழிலில் இவங்க கொடுக்குற ஐடியாஸ்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல சிந்தனையாளர்களா இருப்பாங்க. தெளிவான ஒரு நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சனி இருக்கும்போது அட்வைசபிள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள், டிடெக்டிவ், இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் செம்மையா இருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் அதுவும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எடுத்துக்கும் போது விஷயங்களும் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். எப்பவுமே கெட்டது மட்டுமே செய்யும் கிடையாது, நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். அதாவது கஷ்டப்பட்டு உடலால உழைக்கிறோம் அப்படின்னா புத்திசாலித்தனமா சில பேருக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு உட்காந்து சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. நம்ம என்ன இந்த கர்மாவை சுமக்கிறோம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு சகோதரி வழியாக பிரச்சனை சந்திப்பாங்க, படிப்புல பிரச்சனை சந்திப்பாங்க. அதே மாதிரி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. கன்னிராசி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம் சொல்லக்கூடியது கன்னிராசி. இந்த இடத்துல சனி இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக 6ஆம் பாவம்னாலே கடன், நோய், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, எதிரி எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா பார்ப்போம். அதுதான் நமக்கு தொழிற்காரங்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாவும் இருக்கு. சோ இந்த இடத்துல சனி வரும்போது எப்படி இருப்பீங்க? பொதுவாங்க ஒரு புத்திசாலித்தனம், தெளிவான ஒரு வியூகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வியூகம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய கால்குலேஷன்ஸ் தப்பாவே தப்பாவது அப்படின்னு சொல்லுவாங்களே, தொழிலில் இவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல சிந்தனையாளர்களா இருப்பாங்க. தெளிவான ஒரு நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சனி இருக்கும்போது சகோதரிகள் வழியாக பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஒரு குடும்பம் சார்ந்த விஷயம் வரும்போது இந்த சொத்துக்கள் பங்கு போட்டுக்கும் போது நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்குள்ள எங்க குடும்பம் மாதிரி கிடையாதுங்க, நாங்கெல்லாம் எங்க உறவுகள் வந்து எனக்கு ஒண்ணு என் தங்கச்சி இது துடிப்பா, எங்க அக்கா துடிப்பா, எனக்கான உறவுகள் அப்படி இருந்தது. அப்படி எத்தனை பேர் பார்த்திருக்கோம். இந்த கரெக்டா இந்த இடத்துல சனி வரவங்களுக்கு ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். சொத்துக்கள் எப்ப பங்கு போடுறாங்களோ அன்னைக்கு வந்து குடும்பம் பிளவுக்கு போகும். நீயா நானான்ற போட்டி வரும். உண்மையான குணங்கள் நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்கள்ல பிளவுகளையும் பிரிவினைகளையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரதுக்கான கொடுப்பனை இருக்கும். ஸோ இவங்களுக்கு எது சார்ந்த விஷயங்களும் இவங்க வேலையா பார்ப்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் ஸ்கில் சூப்பரா இருக்குங்க. அட்வைசபிள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள், டிடெக்டிவ், இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் செம்மையா இருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் அதுவும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எடுத்துக்கும் போது இயற்கை மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி மருத்துவத்துறைகள் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் மெடிக்கல் ஓரியன்டா இருப்பாங்க. ரைட்டரா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஓவராலா பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் பரிமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இது சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்தி இருக்கும். எங்களோட வார்த்தைகளுக்கு அங்க வேல்யூபிளா மாறும். ஏன்னா சனி அங்க இருக்கும்போது அது தொழில். சோ புத்திசாலித்தனம், எந்த அளவுக்கு இவங்க புத்திசாலித்தனமா திறமையா ஒரு விஷயத்த பேசுறாங்க, கன்வே பண்றாங்க, அட்வைசபிள் சூப்பரா இருக்குங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு அட்வைசரா எல்லா விதத்திலுமே, ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்காங்க அப்படியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, வருமானத்தையா இருக்கட்டும், அவங்களுக்கான அங்கீகாரத்தையா இருக்கட்டும், அதுக்கான நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து படிப்பு தட்டையாகும், என்னன்னே தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சேங்க, பட் படிக்கும் போது படிப்புல தடை வந்துச்சு. ஆனா நான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு பட்ட பாடுறக்கே போதும் நான் ஆச்சுன்ற மாதிரி நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல சனி இருக்கு அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். எப்பவுமே கெட்டது மட்டுமே செய்யும் கிடையாது, நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். அதாவது கஷ்டப்பட்டு உடலால உழைக்கிறோம் அப்படின்னா புத்திசாலித்தனமா சில பேருக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு உட்காந்து சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. சோ இவங்களுக்கு அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்றப்ப மருத்துவம் சார்ந்த விஷயங்கள புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இவங்க இல்லாட்டி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற AI டெக்னாலஜி எல்லாத்தையும், ஒரு வயர் ரிப்பேர் ஆகுது, ஒரு இடத்துல ஏதோ கரண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல எந்த வயர் போகுது அப்படின்றது நமக்கு தெரியணுமா இல்லையா, இவங்க எல்லாம் அழகா வந்து ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வாங்கன்ற மாதிரி இங்க இதுதான் பிரச்சனை. சொல்யூஷன்ஸ் இவங்க கிட்ட அழகா இருக்கும். சோ அது சார்ந்த புத்திசாலித்தனத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறோம். இதுலயே எது பிரச்சனை அப்படின்னா என்னைக்கு ஒரு வருஷம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மனசுல அப்படியே பதிய வச்சுப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஊம குத்துவாங்க அப்படின்ற மாதிரி வச்சு பதமாக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க. சோ ஒரு விஷயத்த கடந்து போனதை, முடிஞ்சு போனதை எப்பவுமே எடுத்து கூட்டி பேசி பிரச்சனையை உருவாக்குறது, மனசுல வந்து ஒரு வஞ்சகத்தை வந்து வச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு காயம் பட்டுது அப்படின்னா அந்த காயத்தை அன்னைக்கு ஆடிடுச்சு, நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவோம் இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காயம் பட்டுச்சு, அந்த வலி இருந்தது, ஆனா அது அன்றைய நாள்ல முடிஞ்சு போனதா கூட இன்ன வரைக்கும் அந்த வடு மாறல. உடஞ்ச கண்ணாடி தான், ஒட்ட வைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் உறவுன்னு வந்துட்டா உயிரையே கொடுப்பாங்க. அதே அந்த உறவு முதுகுல குத்துச்சு அப்படின்னா அந்த உறவே தேவையில்லைன்ற அளவுக்கு இவங்களே நினைச்சா கூட திருப்பி கனெக்ட் ஆக முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது இந்த சனியினுடைய தன்மை. சனின்னா யாருங்க, நம்மளோட பரம்பரை சார்ந்தது, நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்ம என்ன இந்த கர்மாவை சுமக்கிறோம் இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் சகோதரி வழியாக பிரச்சனை சந்திப்பாங்க, படிப்புல பிரச்சனை சந்திப்பாங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பாகுபாடு இருக்கட்டும், இவங்க பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது காதல்ல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கடக்காத கண்ணியில சனி இருக்கும்போது நிச்சயமா இது சார்ந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். இவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், கால் ஸ்ட்ரோக் அது மாதிரியான விஷயங்கள்ல ப்ராப்ளம் சந்திச்சுக்க வேண்டிய நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அதுவும் பாத்தீங்கன்னா சகோதரி வழியில
பிளவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. முடிஞ்ச வரை இவங்க முடிஞ்சு போன விஷயங்களை குத்தி பேசி ப்ராப்ளம் தான் குடும்பத்துல கிரியேட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.